அடுத்தவங்களுடைய சிந்தனைகளே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் உங்கள் சிந்தனை உங்கள் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கெடுத்து விடுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். The most powerful thing is not somebody's thoughts, that is your inner thoughts. நாம பெரும்பாலும் நம்ம இன்னர் தாட்ஸ் பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அதை எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் அனுபவிக்கலாம் இல்லை. நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம். அதான் நான் சொல்ல, நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சிருக்கோம். ஆனால் வாழ்க்கைங்கிற ஒரு டெம்ப்ளேட் இல்லை. உங்கள் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. இந்த லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். ஜஸ்ட் என்ஜாய், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தட் யூ கைஸ் ஆர் டூயிங் பெட். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் ஒரு கில்ட்டுக்குள்ள இந்த உலகம் தள்ளிக்கிட்டே இருக்கோம். வி ஆர் குட் பீப்புள். முதல்ல நம்புங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃபுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயம். மனுஷன் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதனால தான் ஹாப்பினஸை பார்த்தா அவ்வளோ பயம். அது சந்தோஷமாக இருக்கிறத பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருந்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு ஏதாவது ஆயிரும். நேற்று அழுதிங்களே, அப்போ நாளைக்கு சிரிப்போம் நினச்சிங்களா? லைஃப்பை ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. யூ கைஸ் ஆர் ட்ரைங் டு பி எக்ஸ்பர்ட் இன் லைஃப், இன்க்ளூடிங் மீ. ஒரு லைஃபோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறோம். லைஃபோட சேர்ந்து வாழுங்க. அதுக்கு ஒரு நான் யூஎஸ்டிக் மைண்ட் இருக்கணும். லைஃப் அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும், சில மனுஷன் அப்படி தான் இருக்கும். அப்படி ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க. லைஃப்பில் நாளைக்கு கஷ்டம் தான் வரும்னு கவலைப்பட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறத விட வந்தால் பார்த்துக்கலாம் நம்பிக்கையோட பொண்ணு இருக்குல்ல, அதுதான் சூப்பர் லைஃப். பெரிய அளவுக்கு திட்டமிடல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை குறித்த பயம் இல்லாமல் வாழ்ந்த நம்முடைய அப்பாக்களின் தலைமுறை அற்புதமான தலைமுறை.